மக்களே, எந்த கடவுளாவது எந்த புராணத்திலவும் எந்த இதிகாசத்திலவும் எந்த ருக்வேதத்திலவும் ஆர் எனி புக்கு ஆர் எனி லிட்ரேச்சர் ஆர் எனி ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் அவங்க எழுதினாங்க அவங்க சமுதாயத்துக்காக, நமக்காக இல்லை. அந்த காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க எங்கெங்கே இருந்தது பாப்புலேஷன்? ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபாரஸ்ட் தானே. அங்கங்கே ஒரு கிங்டம் இருந்தால் அந்த ராஜா கிட்டேருந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்ணசாலை குட்டீரம் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க ஆளுங்களை ஒரு 10 பேரோ 20 பேரோ வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஏதோ ஒரு புஸ்தகம் எழுதிட்டார். அது தே கால் இட் வேதாஸ் ஆர் ருக்வேதாஸ் ஆர் புராணாஸ் ஆர் இதிஹாசாஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகே, we are not going into that. இது இப்போ என்னன்னா, எந்த கடவுளாவது அந்த புக்ஸ்லவோ அந்த நீங்கள் எங்காவது படிச்சுங்களா பார்த்துங்களா? எந்த கடவுளாவது நம்மளை அவரை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட்டு பாருங்கள், எவ்வளோ வெயிட்டு பாருங்கள், அது தூக்கி நம்ம ஷோல்டர்ஸ் மேலே வச்சுக்கிட்டு கேரி பண்ண சொல்லி எந்த கடவுளாவது சொல்லியிருக்காரா? என்னை தூக்கின்னு போப்பா உங்கள் தோளில் வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் தூக்கின்னு போப்பா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காரா? எந்த கடவுளாவது எங்காவது நீங்கள் படிச்சுங்களா? இல்லையே. இதெல்லாம் யாரோட கல்பித்தம்? இதை பாருங்கள், இந்த ப்ரொசஷனில் ஒருத்தர் முன்னாடி நடக்கிறாரு பாருங்கள். அவர் கையில் ஒரு குச்சி, ஒரு சின்ன கிராஸு, ஒரு நூல், ஒரு சின்ன குச்சி கூட இல்லை பாருங்கள். ஹாப்பியாக 2 கையும் வீசிக்கிட்டு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிட்டு முன்னாடி லீடர் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு ஹாப்பியாக. அது பின்னாடி சோகால்டு சூத்ராசன்னு சொல்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இது தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போது உணருங்க, அந்த மாயிலேருந்து வெளியில் வாங்க, உங்கள் உலகத்தில் நீங்கள் வாழுங்க, செல்ஃபிஷாக இருங்க, மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல். தேங்க்யூ.